காலச்சக்கரத்தில் 9வது வரக்கூடிய ராசியாக அமைஞ்சிருப்பது இந்த தனுசு ராசி. குரு பகவான் அதிபதியாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மனமாற குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. கட்டாயம் அந்த விஷயத்தில் ஏற்படுகிற காரிய தடைகள் அனைத்தும் விலகும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலைமையில உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்காரங்க குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு ஆன்மீகம் ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு கவலை வந்தால் கூட உடனே உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. தயாள குணம் உங்ககிட்ட நிறைய பேர் இருக்கும். சுய கட்டுப்பாடு நிறைந்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல ஒழுக்கம் மற்றும் நாணயம் உங்ககிட்ட இருக்கும். ஆன்மீக பற்று உடையவங்களாகவும் அக்கறையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் நீங்கள் திகழ்வீங்க. உங்களோட குடும்பத்தில் நிறைய பொறுப்புகளை ஏற்று செயல்படுவீங்க. உத்தியோகத்திலையுமே தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஆலய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்காமல் செஞ்சுடுவீங்க. ஆனால் அதோட பயன்கள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் பெற முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியாது. நீங்கள் ஒரு செயல் செஞ்சு அதற்கான பாராட்டை வேற ஒருத்தங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். நிறைய நாள் தூங்காமலும் முன்னாடி நடந்த பிரச்சனையை நினச்சி யோசிச்சுட்டு நிறைய கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடியவங்களாக திகழ்ந்திருப்பீங்க. இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 4வது வீட்டில் புதன் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையுங்க. ஆனால் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெற்றிருக்கிறார். ஆனாலும் புதன் பகவானோட சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பான முடிவுகளையுமே நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களை சந்தித்த பிறகு தான் உங்களோட வேலையில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புமே பெற முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செஞ்சிங்கன்னா விளைவுகளும் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். நல்லா யோசித்து கவனமாக உங்களோட செயலை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது திட்டமிட்ட முறையில் செயல்படுவதற்கு கொஞ்சம் முயற்சியும் செய்யணும். வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். இருந்தாலுமே ராகு, கேது மற்றும் செவ்வாய் பகவானோட தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை இது எல்லாமே கருத்தில் கொண்டு எந்த ஒரு வணிக அபாயத்தையுமே எடுத்து செய்கிறது நல்லதாக இருக்காதுங்க. கல்வி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பொதுவாகவே சராசரி முடிவுகளை தருவதாக தெரியுது. ஆரம்ப கல்வி காரணமாக புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலுமே 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. 2ஆம் வீட்டில் அதிபதியாக சனி பகவான் தொடர்ந்து 3வது வீட்டில் பயிற்சித்து வந்திருக்கார். இதன் மூலம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இதுவரைக்கும் நிறைய சண்டை சச்சரவு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே உங்களோட வீட்டில் நடந்திருக்கும். எப்படா இந்த காலம் மாறும், எப்போ நம்மளோட வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவதன் மூலம் உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சியான நாட்களை நீங்கள் காண முடியும்.
2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனி பகவான் தொடர்ந்து 3ஆம் வீட்டில் பயிற்சி செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய குடும்ப ஒற்றுமைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நல்லதாக இருக்கும். ஆனாலுமே இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைகிறதுனால பலன்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் பலவீனங்களுமே கொஞ்சம் இருக்கும். இந்த மாதம் உங்களோட காதல் உறவை பற்றி பேசினா உங்களோட 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லைங்க. உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையை பற்றி பேசினாலுமே இந்த விஷயத்தில் 7ஆம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் கொஞ்சம் பலமடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 7வது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கிறது 2 சூழ்நிலையிலுமே சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களோட தொழில் முறை எல்லாமே சிறப்பாக அமையும். கடினமாக உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே எவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறீங்களோ அந்த உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தோட பார்வையில் இந்த மாதம் பலவீனமான பலன்களுமே இருக்குது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் கூட நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் நல்லதாக அமையும். 6வது வீட்டில் குரு பயிற்சி பொதுவாக நல்லதாக கருதப்படாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதாக அமையும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பின்னடைவு வந்தாலுமே உங்களோட முயற்சியால் குறிப்பிடத்தக்க சில முன்னேற்றத்தையுமே நீங்கள் காண முடியும். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரித்து உங்களோட பணியிட நிர்வாகம் உங்களோட தொழில் முறைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கணிசமாக ஆதரவுமே தரக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. உங்களோட புதுமையான யோசனை மற்றும் உங்களோட பங்களிப்புகள் எல்லாருமே அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் பெற்றுத்தரும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுறது நல்லது. தற்போதைக்கு வணிக உரிமையாளர்கள் சரியான நேரத்தில் உங்களோட முதலீடுகளை குறிப்பிடத்தக்க வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செஞ்சிட்ருக்கிற தொழிலையே அதை எப்படி லாபம் நிறைந்த ஒன்றா கொண்டு வரலான்னு யோசித்து வேலை செய்யுங்க. காதல் கூட்டாண்மைகள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட காதலை அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்கான்னா கொஞ்சம் குறைவு தான். இந்த மாதம் இந்த மாதிரியான விஷயத்தை உங்களோட வீட்டில் பேசாமல் இருக்கிறதே நல்லது. உங்களோட காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சச்சரவுகள் வருங்கிறதுனால கொஞ்சம் சச்சரவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுது. திருமண உறவுகள் நிறைவாகவும் செழுமையாகவும் இருக்கும். உங்களோட பங்குதாரர்கள் ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு உறுதியான ஆதரவையுமே உங்களுக்கு தருவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே வலுவாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தியானத்தில் ஈடுபடுறது நல்லது. சரியான நேரத்துக்கு உணவு உண்ணுவது, தூங்கிறது இதெல்லாமே கடைபிடிங்க. வேலை காரணமாக சில அலைச்சல்களுமே ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் உடல்நிலையில் ஒரு சில மாற்றங்களும் வரும். பள்ளி மற்றும் பல்கலைக்கழக அளவில் மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே குறிப்பிடத்தக்க கல்வி வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு. குரு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே நீங்கள் சாதகமான பலனை பெற முடியும். போட்டி பந்தயத்தில் பங்கேற்கும் பொழுது வெற்றி பெறும் வாய்ப்புமே இருக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். புதிய வீடு கட்டுறது, பழைய வீடு புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ள போகிறீங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அலைஞ்சாலுமே பண வரத்து சீராக இருக்கும். முக்கிய நபர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமாகவும் எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் ஈடுபடாமல் இருப்பதால் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கக்கூடுங்கிறதுனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் நினச்ச வேலையை அடையக்கூடிய வாய்ப்புமே பெற போகிறீங்க. இருந்தாலுமே உங்களோட குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இருபறியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு மனக்கவலையை தருங்கிறதுனால கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடணும். இந்த மாதம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றிகரம் நிறைந்த மாதமாக இந்த மாதத்தின் பலன்களை நீங்கள் பெற முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.